ஒரு சமத்துவ நிகழ்ச்சியாக அனைவரும் சமத்துவ பொங்கல், சமத்துவ தீபாவளி கொண்டாடுவாங்க. பாரதிய ஜனதா கட்சியில இந்த நிகழ்வு ஒரு சமத்துவ நோன்பு துறக்கும் நிகழ்ச்சியாக அமைந்தது. எல்லாம் வல்ல இறைவனுடைய கருணையால் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது எங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக மட்டுமல்ல, எங்களோட ஆன்மபூர்வமாக உணர்கிறோம் அதை. நான் உள்ள வரும்போதே நீங்க துவா சொல்லும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு கூஸ்பம், உடம்பு ஒரு புல்லரிக்குது. நம்மால் இந்த நோம்பிற்கு நம்மளால் இருக்க முடியாதுன்னு, அது எப்படி ஆக்சிடென்டெல்லாம் அமைஞ்சதுன்னு தெரியல. இன்னைக்கு காலையில இருந்து நானும் சாப்பிடல. ஆனா சாப்பிட கூடாதுன்றது எண்ணத்துல இல்லை. இறைவனாகவே என்னை நோன்பு துறக்க வைத்திருக்கிறார் என்பதை நான் உணர்கிறேன். நான் காலையில இருந்து அப்படியே டைம் ஆச்சு, காலையில கிளம்புனா சாப்பிட்டா வீட்டுல காபி சாப்பிடலாம்னா இல்ல கொஞ்சம் டைம் ஆச்சு கிளம்புறேன் அப்படின்னு. அப்புறம் இன்னொரு இடத்துல போனா ஜூஸ் கொடுக்குறேன், இல்ல முடியல அதுவும் சாப்பிட்டேன். தண்ணி மட்டும் குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன். ஒரு 4:30 மணி 5 மணி ஆச்சு சாப்பிடறதாலும் இல்ல, நான் நேரம் நோன்பு துறக்கிறதுல போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனாகவே இன்று என்னை நோன்பு துறப்ப பணித்திருக்கிறார் என்பதை ஆன்மபூர்வமாக உணர்ந்து இந்த நோன்பை துறந்தேன். அந்த வகையில் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா சகோதரத்துவத்தை பரப்புவதுதான் மதங்களினுடைய வேலை. மனிதன் பிறந்து மனிதனுடைய கட்டமைத்து மனிதனாகவே வாழ்வதற்கும் மக்களுக்கும் மாக்களுக்கும் வேறுபாடுகள் இருக்க வேண்டும் என்பதை கண்டுபிடித்ததுதான் மதம் என்ற ஒரு கோட்பாடு. அந்த மண்ணை சார்ந்து அந்த பழக்க வழக்கங்களை சார்ந்து அங்கிருக்கும் தட்பவெட்ப சூழ்நிலையை அழித்து அவரவர்கள் ஒரு மதத்தை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் அவர்கள் சொல்லியது போல ரெஃப்ரிஜரேஷன் அப்படின்றது இந்தியா பாரத தேசம் தான். இந்த பாரத தேசத்துக்குள்ள நீங்க என்ன வச்சாலும் அது பாதுகாப்பாக அழுகி போகாமல் மேற்கொண்டு அது வளர்வதற்கு பாதுகாப்புக்காக இருக்கும் ஒரே இடம் எதுவென்று சொன்னால் நம்மளுடைய பாரத தேசம் மட்டும்தான். ஏன்னா அதற்கு அண்ணன் ரொம்ப நல்ல பெரிய உதாரணங்கள்லாம் சொன்ன, ரொம்ப எளிமையா புரியுற மாதிரி. வேறு வேறு மாநிலங்கள் வேறு வேறு நாடுகள்ல இருக்கிற பகுதிகளில் கூட இஸ்லாமிய சகோதரர்கள் பாதுகாப்பாக உணரவில்லை. ஆனால் இன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2014 மே மாதம் 26ஆம் தேதி ஆட்சி ஏற்ற பிறகு பாதுகாப்பை உணர்ந்து கொண்டிருக்கும் ஒரு காட்சி நாம் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். 2 நாளுக்கு முன்னாடி என்னால் வாரணாசி போயிட்டு வர முடியுது. ஏகப்பட்ட இஸ்லாமிய சகோதரர்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த இடத்துலயுமே கூட நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2வது முறையாக எம்பியாக ஜெயித்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் இஸ்லாமிய சகோதரர்களுடைய வாக்கு வங்கி இல்லாமல் அங்கு அவர் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்பதுதான் அனைவரும் அறிந்த உண்மை. ஆனால் ஏதோ தமிழகத்தில் திராவிடம் என்ற ஒரு இயக்கம், திராவிடம் என்ற ஒரு விஷம் பரவி நம்மளுடைய மக்களின் மனதை பின்னோக்கி அழைத்து சென்று கொண்டிருக்கிறது. நம்ம முன்னோக்கி போல தமிழகம் பின்னோக்கி அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். காமராஜர் 1967க்கு முன்னாடி திறந்து வச்ச ஸ்கூல்னால நம்ம எல்லாரும் படித்தோம். திராவிடம் நம்மை படிக்க வைக்கவில்லை. திராவிட ஆட்சியில் எந்த ஸ்கூல புதுசா திறக்கல. அதனால ஏதோ திராவிடம் நமக்கு படிக்க வச்சது, திராவிடம் நம்ம வளர்த்து இருக்கிறது என்று சொன்னால் கண்டிப்பாக இல்லை. 1967 கர்ம வீரர் என்ற பெயருக்கு ஏற்றார் போல இந்த காமராஜர் அவர்கள் கல்விக்கண் திறக்க வேண்டும் என்று நிறைய பள்ளிகளை திறந்து வைத்து அதன் மூலமாக நாம் அனைவரும் படிப்பறிவு பெற்று இன்றைக்கு ஒரு நல்ல நிலைக்கு வந்திருக்கிறோம். அதுவும் இல்லாமல் நம்மளுடைய சகோதரிகளுக்கு பாரத பிரதமருடைய ஒப்பில்லாத ஒரு சட்டத்தை உருவாக்கி தந்தார்கள். எல்லா சகோதரிகளும் அதை ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறேன். தலாக் சட்டம், முத்தலாக் சட்டத்தை தடை செய்த ஒரு நபர் நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஏன்னா ராஜீவ்காந்தி அவர்கள் பாரத பிரதமராக இருக்கும்போது ஷாபானு கேஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு கேஸ். அந்த கேஸ்ல தைரியமாக முடிவெடுக்க முடியாது. பெரும்பான்மையாக இருந்த ஆட்சி காலத்துல கூட அவங்களால முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அனைவருமே சகோதரிகளுக்கும் அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றது முத்தலாக் தடை சட்டத்தை தடை செய்து சகோதரிகளுடைய வாழ்வாதாரத்தை உறுதி செய்த ஒரு சட்டம் இந்த முத்தலாக் தடை சட்டம். கண்டிப்பாக எண்ணற்ற இஸ்லாமிய நாடுகளில் இருக்கும் அந்த தடை சட்டத்தை பாரதத்திலையும் அமுல்படுத்திய ஒரு பெருந்தகை நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கண்டிப்பாக உங்களுடைய துவாவில் இடம்பெற்று நீண்ட நாள் ஆயுளோடும் அவர்கள் வாழ வேண்டும். நல்ல வலிமையோடு நம்மளுடைய பாரத தேசத்தை அனைவருடைய ஒத்துழைப்போடு வளர்த்திருக்க வேண்டும். அதில் உங்களுடைய துவாவில் அதையும் நீங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளோடு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்து சிறப்பு செய்தமைக்கு அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும், முக்கியமாக நம்மளுடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு எங்களுடைய பணிவான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களோடு சேர்ந்து இணைந்து நாங்களும் இன்றும் பயணித்துக் கொண்டிருப்போம். நம்மோடு அனைவரும் சேர்ந்து இந்த தமிழகத்தை, திராவிடத்தை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு செயல் ஆற்ற வேண்டிய ஒரு நேரத்தில் இருக்கின்றோம். ஏன்னா இன்னும் கரெக்டா 11 மாசத்துல நமக்கு எலெக்ஷன் வந்துடும். ஆட்சியாளர் நம்மளுடைய தமிழ்நாட்டு எலெக்ஷன். அதனால தமிழ்நாடு எலெக்ஷன்ல அண்ணா சொல்ற மாதிரி ஆற்றல் மிகு நம்ம மாநில தலைவர் அவர்கள், ஏன்னா சிந்தனை, செயலில், செயல்பாடு எல்லாவற்றிலையும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் தான்
ஒரு புரட்சி கனலாக இருந்து கொண்டிருக்கிறார். ஒரு புரட்சி தலைவர், புரட்சி அண்ணன் என்று சொன்னால் கண்டிப்பாக நம்மளோட ஆற்றல் மிகு மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தான். அதில் அவருடைய தலைமையில ஒரு ஆட்சி எப்படி இருக்கிறது என்பதை மக்கள் பார்க்க வேண்டும். அதுக்கு அடுத்தது 25 வருஷம் கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி தமிழகத்தில் இருந்து கொண்டுதான் இருக்க போகிறது. இந்த ஆவடி சட்டமன்றத்திலிருந்து நம்மின் குரலாக, நம்முடைய குரலாக, இந்த மண்ணின் குரலாக, உங்கள் சகோதரனுடைய குரலாக இங்கிருந்து ஒரு குரல் சட்டமன்றத்தில் வந்து நம்மளுடைய குரலாக சட்டமன்றத்தில் ஒலிக்க வேண்டும். நம்முடைய ஆற்றல் மிகு மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை ஆட்சி கட்டிலில் அமர வைக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பிரார்த்தித்து, இந்த நிகழ்ச்சிக்கு மீண்டும் ஒரு முறை சிறப்பு செய்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும், தலைமையேற்ற அன்பு சகோதரர் திரு நசீர் பாபு அவர்களுக்கும், கலந்து கொண்ட அனைத்து சகோதரர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.